கோப்பியம் உண்மையும் பின்னணியும். இன்றைக்கு பெரும் ரவுடிகளை போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் மூலம் ஒடுக்கி வரும் நிலையில் பல சிறார்கள் ரவுடிகளாக உருவெடுத்து வரும் விதமான சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கோவையில் காதலை மறுத்த இளம்பெண் வீட்டில் 4 இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய அதிர வைக்கும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். காதலை மறுப்பதால் பெண்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் பல சம்பவங்கள் தமிழகத்தை அதிர வைத்திருக்கும் நிலையில் சமயங்களில் காதலை மறுத்ததற்காக பெண்கள் கொலையும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இளம்பெண் ஒருவர் காதலை மறுத்தார் என்பதற்காக 4 பேர் கொண்ட இளைஞர்கள் இளம்பெண் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய அதிர்ச்சி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கோவை கலிக்கநாயக்கன் பாளையம் சிபிசி கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரது வீட்டின் அருகே 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 இளைஞர்கள் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த சுந்தரமூர்த்தியை திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் குண்டுகளை வீட்டிற்குள் வீசினர். வீட்டின் வராண்டாவில் விழுந்து வெடித்ததில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் தீயை அணைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து சுந்தரமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் சுந்தரமூர்த்தியின் மகள் கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்தபோது சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்ற மாரியப்பன் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் இருவரும் நண்பர்களாக நெருங்கி பழகி வந்த நிலையில் கார்த்திக் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 31க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் இளம்பெண் அவருடனான தொடர்பை துண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் தொடர்ந்து அந்த இளம்பெண்ணை தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட்டுகளை மறைத்துவிட்டு கேனில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு டாஸ்மாகிற்கு சென்று மது வாங்கி குடித்துவிட்டு இளம்பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இந்த காட்சிகள் அனைத்தும் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தப்பியோடிய கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.